Hello everyone, welcome to our daily current affairs podcast. நான் உங்க நிலா. And நான் உங்க சிபி. நாங்க ஸ்கோர் கிளவரோட கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பாட்காஸ்ட்ல ஸ்கோர் கிளவரோட டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் கான்டென்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிடிஎஃப் ரொம்ப கன்சைஸா எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் கவர் பண்ணோம். ஆனா மத்த டாப் சோர்சஸை விட செமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, ரீசன்ட் பேங்க் எக்ஸாம்ஸ்ல டோட்டல் கொஸ்டின்ஸ்ல அரௌண்ட் 80% கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்கோர் கிளவர் தான் கவர் பண்ணிருக்கு. நிறைய டாப் கரண்ட் அஃபேர்ஸ் சோர்சஸ் மிஸ் பண்ண கொஸ்டின்ஸை கூட நம்ம ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ரீசன்ட் SBI PO 2025 எக்ஸாம்ல பேங்கிங் ஆஸ்பிரன்ஸோட மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சோர்ஸா இருக்கிற அஃபேர்ஸ்களோட விட 4 கொஸ்டின்ஸ் அதிகமா ஸ்கோர் கிளவர் கவர் பண்ணிருக்கு. நம்ம ஃபுல் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி மற்ற சோர்சஸை விட 5 டைம்ஸ் கம்மியான பேஜஸ்ல ரொம்ப கன்சைஸா இந்த கான்டென்ட்டை ரெடி பண்றாங்க. இந்த PDF ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்ண லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா M. சிந்தியா ஒரு புது கமெமரேட்டிவ் போஸ்டேஜ் ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஓ, ஸ்டாம்பா? யாருக்காக ரிலீஸ் பண்ணாங்க? அதோட வேல்யூ என்ன? இந்த ஸ்டாம்போட வேல்யூ 5 rupees. இது நியூ டெல்லியில இருக்கிற ஆகாஷ்வாணி பவன்ல ரிலீஸ் பண்ணாங்க. உத்தரப்பிரதேஷ்ல சாஹரன்பூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இருக்கிற போஸ்டல் ட்ரைனிங் சென்டர், சுருக்கமா PTCன்னு சொல்லுவாங்க, அதோட பிளாட்டினம் ஜூப்ளி, அதாவது 75 இயர்ஸை கொண்டாடுற விதமா தான் இந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர். இந்த PTC 1951ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃபார்மலா இருந்த ட்ரைனிங் சிஸ்டம்ஸை மாத்தி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ட்ரைனிங் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வந்தாங்க. இந்தியாவோட போஸ்டல் நெட்வொர்க்கை ஸ்ட்ராங் ஆக்குனதுல இவங்களுக்கு பெரிய பங்கு இருக்கு. கரெக்ட். அடுத்த நியூஸ் பாப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட் நேஷனல் PNG டிரைவர் 2.0 ஒரு 3 months எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. PNGனா பைப்ட் நேச்சுரல் கேஸ் தானே? நம்ம வீட்டு சமையல் கட்டுக்கு பைப் வழியா கேஸ் வருமே, அதுதானே? ஆமா, அதேதான். இந்த டிரைவை ஆக்சுவலி மார்ச் 2026ல முடிக்க பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்போ ஜூன் 2026 வரைக்கும் டெட்லைனை புஷ் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக பண்றாங்கன்னா, இந்தியாவோட பிரைமரி எனர்ஜி மிக்ஸ்ல நேச்சுரல் கேஸோட ஷேர் இப்போ 6% தான் இருக்கு. அதை 15%ஆ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு இந்த டிரைவ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நேஷனல் கேஸ் பைப்லைன் நெட்வொர்க் ஆக்சஸ் இல்லாத ஒரு 37 புது ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ் அண்ட் 44 டிஸ்ட்ரிக்ட்ஸை கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த டிரைவோட மெயின் எய்ம். நல்ல விஷயம். அடுத்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு நியூஸ். இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், அதாவது ICAR, ஒரு ஹை லெவல் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ், சுருக்கமா STF எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அக்ரிகல்ச்சர்ல புதுசா வர்ற குளோபல் சேலஞ்சஸை டேக்கிள் பண்றதுக்கும் மிட்டிகேட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்முலேட் பண்றதுக்கும் தான் இந்த STF. முக்கியமா நேஷனல் ஃபுட் அண்ட் இன்புட் செக்யூரிட்டியை என்ஷோர் பண்றது தான் இவங்களோட கோல். இந்த STF ஒரு ஃப்ரேம்வொர்க் அவுட்லைன் பண்ணிருக்காங்க. அதுல மேரா கவ் மேரா கௌரவ், சுருக்கமா MGMGன்னு சொல்ற இனிஷியேட்டிவை இன்டென்சிஃபை பண்றது, சாயில் ஹெல்த் அண்ட் ஃபர்டிலைசர் யூஸை ஆப்டிமைஸ் பண்றது, அப்புறம் டெக்னாலஜிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அப்படியே ICAR பத்தி கொஞ்சம் ஸ்டாட்டிக் GK பாத்திரலாம். இதோட டைரக்டர் டாக்டர் மங்கிலால் ஜாட். ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்கு. அண்ட் இது 1929ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சூப்பர். நெக்ஸ்ட், எர்த் அவர் அவேர்னஸ் பத்தி ஒரு நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்ன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், அதாவது MOFCC அண்ட் வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் இந்தியா, சுருக்கமா WWF இந்தியா, இவங்க 2 பேரும் சேர்ந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கிற குவாலியர்ல அவேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிருக்காங்க. எர்த் அவர் ஸ்டார்ட் பண்ணி 20 இயர்ஸ் ஆனதை கமெமரேட் பண்ற விதமா தான் இதை பண்ணிருக்காங்க. கிவ் அன் அவர் ஃபார் எர்த் அப்படிங்கிற நேஷன் வைட் காலுக்கு கீழே இந்த ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு. இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்வாயர்மெண்டல் இன்ஃபர்மேஷன் அவேர்னஸ், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் லைவ்லிஹுட் ப்ரோக்ராம், சுருக்கமா EIACP, அதோட ஒரு பார்ட்டா நடந்துச்சு. MOFCC ஆஃபிஷியல்ஸ்மா இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. சரி, அடுத்த செக்ஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம யூசர்ஸ்க்கு ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிரலாம். ஆமா நண்பர்களே, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, ஆனா கொஞ்ச நாள்ல மறந்து போயிருதா? அதுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோர் கிளவர் ஆப் அவைலபிளா இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் படிச்சீங்கன்னா அது எப்போ உங்களுக்கு மறக்கும்னு இந்த AI பேஸ்ட் ஆப் தானாவே ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான டைம்ல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். சோ நீங்க ஒரு தடவை படிச்சா அதை எப்பயுமே மறக்க மாட்டீங்க. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி உட்கார்ந்து மேனுவலா ரிவைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்ல. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த புது பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் பத்தி உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ண நாங்க நிறைய எஃபோர்ட் போடுறோம். சோ மறக்காம லைக் பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸுக்காவது ஷேர் பண்ணுங்க, அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ எக்கானமி நியூஸ்குள்ள போலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், சுருக்கமா MOF,
அதுக்கு கீழே டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் DEAன்னு ஒரு டிவிஷன் இருக்கு. அவங்க ஃபினான்ஷியல் இயர் 2026-27ஓட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர், அதாவது ஏப்ரல் டு ஜூன் 2026க்கு ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை எந்த சேஞ்சும் இல்லாம அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ் அதாவது SSSனா பொதுமக்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட்டை உருவாக்குறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ். இப்போ ரேட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சுகன்யா சம்ருத்தி யோஜனா அதாவது SSY அண்ட் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அதாவது SCSS, இது ரெண்டுக்கும் 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட். நேஷனல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட் NSCக்கு 7.7%, கிசான் விகாஸ் பத்ரா KVPக்கு 7.5% அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் PPFக்கு 7.1%. அடுத்து பேங்கிங் நியூஸ். பேங்க் ஆஃப் பரோடா சுருக்கமா BOB பாப் சம்பாத்னு ஒரு பிளாட்ஃபார்மை மும்பைல லான்ச் பண்ணிருக்காங்க. இது இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் AI பவர்ட் மல்டிலிங்குவல் கான்வர்சேஷனல் பிளாட்ஃபார்ம். மல்டிலிங்குவல்னா நிறைய லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணும். பிரான்ச்சஸ்ல கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நடுவுல லாங்குவேஜ் பேரியர் இருக்கக்கூடாது, அவங்க ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ்ல ஈஸியா பேசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த AI பிளாட்ஃபார்ம். செம்ம ஐடியா. அடுத்து இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது IRDAI ஒரு லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. FY26க்காக டொமஸ்டிக் சிஸ்டமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்சூரர்ஸ் சுருக்கமா DSSIS லிஸ்ட்டை அப்படியே ரீடெயின் பண்ணிருக்காங்க. இந்த DSSIஸ்னா என்னன்னு நான் சொல்றேன். பேங்க்ல எப்படி டொமஸ்டிக் சிஸ்டமிக்லி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் DSIBs இருக்கோ அதே மாதிரி இன்சூரன்ஸ்ல இது. அதாவது இந்த கம்பெனிஸ் எல்லாம் சைஸ்ல ரொம்ப பெருசு. இது ஃபெயில் ஆனா டோட்டல் ஃபினான்ஷியல் சிஸ்டமும் அடிவாங்கும். டூ பிக் டு ஃபெயில்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா LIC, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் NIACL அண்ட் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா GIC Re. போன வருஷம் இருந்த அதே கம்பெனிஸ் தான் இந்த வருஷமும். IRDAIயோட சேர்மன் அஜய் சேத், ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹைதராபாத்ல தெலுங்கானால இருக்கு. 1999ல இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அடுத்து RBI ஒரு பெரிய அக்விசிஷனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எமிரேட்ஸ் NBD பேங்க் PJSC RBL பேங்க்ல அப் டு 74% ஸ்டேக் வாங்குறதுக்கு RBI சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த அக்விசிஷனோட வேல்யூ ₹26,853 crores. இதை இனிஷியலா அக்டோபர் 2025ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஏப்ரல் 2026ல இருந்து இது எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, அக்ரிமெண்ட் செக்ஷன் பாப்போம். இஸ்ரோவோட கமர்ஷியல் ஆமான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் சுருக்கமா NSIL, த்ருவா ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த MOU? குளோபல் சேட்டலைட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு தேவையான சோலார் பேனல்ஸை டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி டெஸ்டிங் அண்ட் சப்ளை பண்றதுக்காக ரெண்டு பேரும் கொலாபரேட் பண்ணிருக்காங்க. NSILோட CMD M. மோகன், இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்களூருல இருக்கு. 2019ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ரிப்போர்ட் செக்ஷன்ல ஒரு முக்கியமான டேட்டா வந்திருக்கு. நேஷனல் ஸ்டேட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அதாவது NSO எனர்ஜி ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் இந்தியா 2026ஓட 33rd எடிஷனை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுபடி மார்ச் 2025 நிலவரப்படி இந்தியாவோட ரெனியூவபிள் எனர்ஜி அதாவது RE பொட்டென்ஷியல் 47.04 லேக் மெகாவாட்ஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெகாவாட்ஸா MWன்னு சொல்வாங்க. இந்த RE செக்டர்லயே சோலார் எனர்ஜி தான் லார்ஜஸ்ட் ஷேர் வச்சிருக்கு. FY25ல 33.43 லேக் மெகாவாட்ஸ் growth பார்த்திருக்கு. அது மட்டும் இல்ல, எனர்ஜி செக்டருக்கு போற கிரெடிட் ஃப்ளோ அதாவது லோன்ஸ் ஓவர் 6-fold அதிகமாயிருக்கு. 2021ல 1,688 crores இருந்தது. 2025ல 10,325 crores மாறிடுச்சு. அடேங்கப்பா, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா இந்தியாவோட டோட்டல் RE ஜெனரேஷன் பொட்டென்ஷியல்ல 70%க்கு மேல வெறும் 6 ஸ்டேட்ஸ்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கு. அதுல ராஜஸ்தான் தான் 23.70%ஓட லீடிங்ல இருக்கு. சரி, இப்போ இன்டர்நேஷனல் நியூஸ்க்குள்ள போலாம். கன்வென்ஷன் ஆன் த கன்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் சுருக்கமா CMSன்னு சொல்லுவாங்க. அதோட கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் COP15 மீட்டிங் பிரேசில்ல இருக்கிற கேம்போ கிராண்ட்ல நடந்துச்சு. இந்த மீட்டிங் பிரேசிலோட பிரசிடென்சில நடந்துச்சு. 132 கண்ட்ரீஸ் அண்ட் யூரோப்பியன் யூனியன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இதுல கலந்துக்கிட்டாங்க. தீம் என்னன்னா கனெக்டிங் நேச்சர் டு சஸ்டெயின் லைஃப். இந்த COP15ல டோட்டலா 40 ஸ்பீஷீஸ், சப் ஸ்பீஷீஸ் அண்ட் பாப்புலேஷன்ஸை புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இல்லனா CMSஓட அப்பெண்டிசஸ் I and IIல ரீகிளாசிஃபை பண்ணிருக்காங்க. அதுல 16 ஸ்பீஷீஸ் பிரேசில்ல காணப்படுறவ. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் ரிப்போர்ட் 2026 படி நியர்லி 49% மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் பாப்புலேஷன் டிக்ளைன் ஆகிட்டு இருக்கு அண்ட் 24% எக்ஸ்டிங்ஷன் ரிஸ்க்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சோகமான விஷயம். ஆமா,
அடுத்த 3 இயர்ஸ்க்கு பிரேசில் தான் பிரசிடென்சி அசியூம் பண்ணுவாங்க. அண்ட் 2029ல நடக்க போற COP16 ஜெர்மனி ஹோஸ்ட் பண்ண போறாங்க. அது CMSஓட 50th ஆனிவர்சரியா இருக்கும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ். இந்தியன் நேவி அவங்களோட 3rd இண்டிஜினியஸ்லி பில்ட் ஷிப் சப்மர்சிபிள் பாலிஸ்டிக் நியூக்ளியர் சுருக்கமா SSBN கமிஷன் பண்ணிருக்காங்க. அதோட பேரு INS அரிதன்மன் S4. இத விசாகப்பட்டினம்ல கமிஷன் பண்ணாங்க. யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் தான் இந்த கமிஷனிங் செரிமனியை ப்ரிசைட் பண்ணாரு. அது கூடவே ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் லார்ஜ் கேவிடேஷன் டனல் LCTக்கும் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லே பண்ணாரு. இந்த INS அரிதன்மன் பத்தி சொல்லணும்னா இதுல 8 வெர்டிகல் லான்ச் டியூப்ஸ் இருக்கு. இதுல 8 K4 இன்டர்மீடியட் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் SLBMs கேரி பண்ண முடியும். இதோட ரேஞ்ச் 3500 கிலோமீட்டர்ஸ். அப்படி இல்லனா 24 K15 சாகரிகா ஷார்ட் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் SLBMs கேரி பண்ணலாம். அதோட ரேஞ்ச் 750 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இந்த சப்மரீன்ல 70% இண்டிஜினியஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவிலேயே உருவாக்கின பொருட்கள். சூப்பர். நெக்ஸ்ட் சயின்ஸ் நியூஸ். யூனியன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் கிளாஸஸ் 3 to 8க்காக கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் AI கரிக்குலமை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம்வொர்க்கை எல்லா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் CBSE அஃபிலியேட்டட் ஸ்கூல்ஸ்லையும் 2026-27 அகாடமிக் செஷன்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. IIT மெட்ராஸோட ப்ரொஃபசர் கார்த்திக் ரமன் ஷேர் பண்ண எக்ஸ்பர்ட் கமிட்டி கூட கொலாபரேட் பண்ணி தான் இந்த கரிக்குலம் டெவலப் பண்ணிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா மனப்பாடம் பண்றதை விட்டுட்டு லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் எத்திக்கல் டெக்னாலஜி யூஸ் மாதிரி 21st செஞ்சுரி காம்பிடன்சிஸ் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்ம். அப்பாயின்மெண்ட்ஸ்ல இண்டிகோ அதாவது இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெடுக்கு புது CEOவா வில்லியம் வால்ஷா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் ஒரு குளோபல் ஏவியேஷன் வெட்டரன். இப்போ இருக்கிற பீட்டர் எல்பர்ஸ்க்கு அப்புறம் வில்லியம் வால்ஷ் சார்ஜ் எடுத்துப்பாரு. August 3rd, 2026ல இருந்து இவர் அப்பாயின்மெண்ட் எஃபெக்டிவா இருக்கும். அவார்ட்ஸ் நியூஸ் பாப்போம். மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் சுருக்கமா MOPR பிரசன்ட் பண்ண அவார்ட்ஸ்ல திரிபுரால இருந்து 3 பஞ்சாயத் டாப் ஆனர்ஸ் வாங்கியிருக்காங்க. எந்த அவார்ட்ஸ்னு தெளிவா சொல்றேன் கேளுங்க. தீன் தயாள் உபாத்யாய் பஞ்சாயத் சதத் விகாஸ் புரஸ்கார் 2025 அண்ட் நானாஜி தேஷ்முக் சர்வோத்தம் பஞ்சாயத் சதத் விகாஸ் புரஸ்கார் 2025. இதுல NDPS VP கீழே பெஸ்ட் DP கேட்டகரியில செபாஹிஜாலா டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. உனகோட்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கஞ்சன்மரி கிராம பஞ்சாயத் DDUPSVPக்கு கீழே ஹெல்தி பஞ்சாயத் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் திரிபுரா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பைகுண்டபூர் கிராம பஞ்சாயத் DDUPSVPக்கு கீழே விமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத் கேட்டகரியில 3rd ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ். வேர்ல்ட் தியேட்டர் டே மார்ச் 27 அன்னைக்கு அப்சர்வ் பண்றாங்க. இன்டர்நேஷனல் தியேட்டர் அகாடமி ITI தான் இதை அப்சர்வ் பண்றாங்க. 1962ல இருந்து இதை ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் எர்த் அவர். இது மார்ச் மாசத்தோட லாஸ்ட் சாட்டர்டே அப்சர்வ் பண்ணுவாங்க. 2025ல அது மார்ச் 28 வந்துச்சு. 2026க்கான தீம் Give an Hour for Earth. இத வேர்ல்ட் வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் WWF அப்சர்வ் பண்றாங்க. 2007ல இருந்து இந்த டே அப்சர்வ் பண்ணப்படுது. அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? டெலிகிராம்ல கரண்ட் அஃபேர்ஸ் லீக்னு ஒரு குவிஸ் நடக்குது. ஆமா, டெய்லி நைட் 8 PM-க்கு அன்னிக்கு நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஒரு குவிஸ் நடக்கும். இத IPL ஃபார் கரண்ட் அஃபேர்ஸ்னே சொல்லலாம். எவ்ரி மந்த் புது லீக் ஸ்டார்ட் ஆகும். மந்த் எண்ட் வரைக்கும் ஸ்கோர்ஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்திருக்கு. செம ஃபன்னா படிச்சதை ரிவைஸ் பண்ண இது ஒரு சூப்பர் சான்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் லீக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே போய் ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். பாய். Bye everyone. Keep studying, keep rocking.